நடிகை சமந்தா இயக்குனர் ராஜ் நிடிமுரு கூட டேட்டிங் பண்ணி வர்றதாகவும் சீக்கிரமாக இவங்க 2 பேரும் திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா முழுக்க ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில் இயக்குனர் ராஜ் நிடிமுரோட மனைவி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரீசெண்டாக இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இப்போது அதுதான் சோசியல் மீடியாவில் பேசுபொருள் ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில் அழகான கியூட் ஜோடியா வலம் வந்த சமந்தா நாகசைத்தன்ய ஜோடிக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது நாளடைவில் பெருசாக கடைசியில் இவங்க 2 பேருமே விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் படத்தில் கவனம் செலுத்தின சமந்தா மயோசைட்டிஸ் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டாங்க. இதனால மனவேதனை இருந்த சமந்தா அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டு சினிமாவில் இருந்து ஒதுங்கி ஓய்வெடுத்து வந்தாங்க. சமந்தா என்னதான் சினிமாவில் இருந்து ஒதுங்கி ஓய்வெடுத்து வந்தாலும் அவங்கள பற்றின சர்ச்சை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ரீசெண்டாக சமந்தா த ஃபேமிலி மேன் சித்தாடல் போன்ற வெப்சீரிஸை இயக்கின ராஜ் நிடிமுரு கூட திருப்பதியில் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் ஜோடியாக காளஹஸ்தி கோயிலுக்கு போய் ராகு கேது பூஜை பண்ணியிருக்காங்க. இதனால இவங்க 2 பேரும் காதலிச்சு வர்றதாகவும் சீக்கிரமாக ராஜ் நிடிமுரு சமந்தா திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குது. ஆனா இணையத்துல பரவிக்கிட்டு இருக்க இந்த வதந்தியை சமந்தாவோட மேனேஜர் திட்டவட்டமா மறுத்திருக்காங்க. சமந்தா பத்தி வர்ற காதல் வதந்திகள் எதுவுமே உண்மை இல்லை, அவங்க நாகசைத்தன்யா பிரிஞ்சதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கிற ஐடியாவிலே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இயக்குனர் ராஜ் நிடிமுரோட மனைவி ஷாமிலி டே தன்னோட இன்ஸ்டாகிராம்ல இந்த போட்டோவை பார்த்து என்கிட்ட நல்லா விசாரிச்சு எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நினைவில் கொள்ளுங்கள், நீங்க செஞ்ச நல்ல செயல்களுக்கு கர்மா உங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கும், நீங்க செஞ்ச தீய செயல்களுக்கு கர்மா உங்களை பின்தொடரும், அது உங்களை தேடி வந்து தண்டிக்கும், உங்க ஆன்மா மலரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிவை பார்த்து பலருமே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது பாவம், அந்த தப்பை செய்யாதீங்க சமந்தா அப்படின்னு சொல்லிட்டோம். நாகசைத்தன்யா பண்ணின மாதிரியே வேறு ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு நல்ல வாழ்க்கையை தொடருங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சமந்தாவுக்கு அட்வைஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இயக்குனரான ராஜ் நிடிமுரு த ஃபேமிலி மேன் 2 அப்படிங்கிற வெப் சீரிஸை டிகே அப்படிங்கிறவங்க கூட சேர்ந்து இயக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் சித்தாடல் அப்படிங்கிற வெப் சீரிஸை இயக்கியிருந்தாங்க. த ஃபேமிலி மேன் 2 வெப் சீரிஸில் சமந்தா நடிக்கும் போது இவங்க 2 பேருக்கு இடையில் நல்ல நட்பு ஏற்பட்டதாகவும் அந்த நட்பு சித்தாடல் படப்பிடிப்பப்போ காதலாக மாறியதாகவும் சொல்லப்படுது. இயக்குனர் ராஜ் நிடிமுருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஷாமலி அப்படிங்கிற மனைவியுமே இருக்கிறாங்க.